ஹோம் லோன் பற்றி பேசணுன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதோட வீடு வாங்குறது நீங்கள் சொன்னீங்க, எளிய நிலைமையிலேருந்து தான் நம்ம வந்து ஒரு வேலை கிடச்சி மேலே வரோம். இன்றைக்கி வந்து சென்னைக்கு வந்தோடனே எல்லாேருக்கும் ஒரு தனி வீடு வாங்கணும், தன்னோட அப்பா அம்மாவை கொண்டு வந்து சொந்த வீட்டில் வச்சுக்கணும், அண்டு குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கணும். இது வந்து எல்லாருடைய ஒரு கனவு. இது நல்ல விஷயந்தான். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான சில பேராமீட்டர் இருக்குது. வீடு வாங்கணுன்னா முதல்ல நம்ம கொஞ்சம் மார்ஜின் மணி வேணும். உதாரணத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா மார்ஜின் மணி வேணும். அந்த 5 லட்ச ரூபா மார்ஜின் மணி சேர்க்கறது ஒரு வேலை. அண்டு 25 லட்ச ரூபா வந்து பேங்க்கு கடன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதுவும் வந்து நேஷ்னலைஸ் பேங்க், ஒரு நல்ல ரெப்யூட்டட் பேங்க்ஸ் வந்து ஒரு 8.4 அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஒரு ரீசனபிளி அது குட் ரேட், சாஃப்ட் ரேட்னு சொல்லலாம். 7.5%, 8.4 இதெல்லாமே. அதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு 8.4 கொடுத்து, அது வந்து சப்சிடைஸ் ரேட்னு சொல்லலாம். வீடு வாங்குறவங்களுக்காக குறைச்சலாக கொடுக்குற கடன் பேங்க் வந்து. ஸோ அப்போ அந்த வீடை வாங்கி, அந்த லோனை வாங்கி வீடு வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது வந்து லோனுங்கிறது ஒரு லீவரேஜ். நம்மள்ட்ட இன்றைக்கி காசு இல்லை, அப்போ ஒரு வீடு வாங்கணும், அப்போ இந்த லோன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது.